ஆதியே துணை. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவனில் அந்த கங்கை முகத்திலா எழுந்தருளிய கார்த்திகை திருவிழாவை கொண்டாட நாம் காத்துக் கொண்டு இருக்கிறோம். அத்திருவிழாவை பற்றி ஒரு சிறப்பான பகிர்வை நம்மிடையே பகிர்ந்து வருவதற்காக நமது மாமா மெய்வழி தங்கமுத்துடைய குமாரர் சாலை சோழன் அவர்களை இந்த புதுகை நிகழ்ச்சியின் சார்பில் நமஸ்காரமுடன் வரவேற்போமாக. நமஸ்காரம். வாங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். பொது மறை வேத நேரி உண்மையாயொழுகி வளர் யோகியர்களா புகழ்கின்ற மாதவச்செயல்கை மீறி நாதரேனும் நாமும் பெற்று மண்ணில் என்போலுள்ளோர் கிறங்கி ஏதும் இல்லாத பரவெளியிலே ஒளிவில்லோடும் என்றனை இருத்திய சுத்த வேத முடிவான நீதி போது மீதென்றோதும் மட்டும் வேத முடிவான நீதி போது மீதென்றோதும் மட்டும் புட்டுங்கூறு சாலை ஆண்டவா. அழியாத மேலவள நாட்டின் வாழையடி வாழை என வந்த நமது குலதெய்வம் சாவா வரம் தரும் மூவா மருந்தனும் முத்தமிழ்க்கரசர் நமது குலதெய்வம் பிரம்மோதய மேவிழி சாலை ஆண்டவர்களின் திருப்பாதம் பணிந்து உத்தரவு பெற்று இந்த முத்திப்பேரை தொடர்கிறேன். இந்த புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் ஒரு வழக்கமாக ஒவ்வொரு திருவிழாவிற்கு முன்பும் தெய்வத்தினுடைய அந்த திருவிழாவின் மாண்பும் தெய்வத்தினுடைய அந்த பாடும் அவர்களுடைய அருளும் நாம் எல்லோரும் விளங்கிக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு திருவிழாவும் எதற்காக எடுத்து வைக்கப்பட்டது, அதனுடைய அகமிய காரணங்கள் என்ன என்பதை தெய்வத்தினுடைய 4 வேதங்களிலிருந்தும் எடுத்து பகிர்ந்து அனைவரும் அந்த திருவிழாவினுடைய நிஜமான பலனை பெறுவதற்கான அந்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு சில காலங்களாக சென்று கொண்டிருக்கிறது. அது தெய்வத்தினுடைய அருள் என்று நாம் எடுத்துக்கொண்டு இந்த முத்திப்பேரை தொடர்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய 5 திருவிழாக்கள்ல காலையிலையும் அக்கா அதை விவரமாக எடுத்து கொடுத்தாங்க. இது 4வது திருவிழாவாக நமக்கு கார்த்திகை திருவிழாவாக இதை நமக்கு எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்போ எல்லா திருவிழாக்களும் ஒரு செயலை நடத்துவதற்காக நமது தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்ததாகவே இதுவரை நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். அப்போ அந்த வகையிலே இந்த கார்த்திகை திருவிழாவினுடைய எந்த வரிசையில வருது என்றால், முதன்மையாக மேவிழி தலைவாண்டின் முதல் திருவிழாவாகிய அந்த சந்திப்பு நிகழ்ந்த அந்த பங்குனி திருவிழாவை நாம கொண்டாடுறோம். 2வதாக பாசுபத கங்கணம் ஆடுமேய்த்து பாசுபத கங்கணம் பெற்ற 2வது திருவிழா. 3வது திருவிழாவாக நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக திருப்பரங்கரியில் இருந்து இறங்கி நம்மை நோக்கி அடியெடுத்து வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் பிச்சையாக பெற்று அமுதை வாரி வாரி கொடுத்த அந்த திருவிழாவாக 3வது திருவிழா பிச்சையாண்டவர் திருக்குற திருவிழா நாம் கொண்டாடி வருகிறோம். அப்போ மனிதனுடைய உள்ளத்தை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் அதுல தீபத்தை ஏற்றணும், அவர்கள் குடியேறணும். அந்த ஒரு செயல் அதெல்லாம் அந்த தீப திருவிழாவாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய விளைவாக மகிழ்ச்சி பொங்கக்கூடிய பொங்கலாக 5வது திருவிழா நாம கொண்டாடுறோம். அப்போ இந்த திருவிழாக்கள்லாம் ஒவ்வொன்றும் அவர்களுடைய செயல் அதுவே திருவிழாவாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது.
அதனுடைய வரிசை கிரமமும் பாத்தீங்கன்னா அது ஏதோ அங்கேயும் இங்கேயுமா வச்சதில்லை. அழகாக அவர்கள் சந்திப்பில் இருந்து தொடங்கி இறுதியில் நாம் ஜீவப்பிரயாணமாகக்கூடிய மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அந்த நாளிலே முடிவதைப் போல மெய்வழி தலைகாண்டை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ இதுவரை பல நமது அண்ணாக்களும் என் வயதை ஒத்த சந்ததியினரும் அனைவரும் அழகாக எடுத்து பகிர்ந்து வந்த அந்த பகுதிகளில் இருந்து ஒரு பகுதி, அது நம்ம வேதத்துல இருக்க எல்லா பகுதியும் எடுத்து கரைஞ்சு எடுத்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. இப்போ கடைசியில பேசுறவங்களுக்கு எதை பேசுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம். ஆனா நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு வாரி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால நம்ம முயற்சி கொண்டு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வு எண்ணத்துக்கு வருகிறது. முதலாக இந்த சபைக்காக ஒரு பெரிய ஒரு கட்டடம் கட்டி ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்கணுங்கிற திருவுள்ளம் கொண்டு மதுரையில அருப்புக்கோட்டை சாலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியை வாங்கி தெய்வம் அவர்களே இன்ஜினியராக நின்று கட்டி அந்த அந்த நிகழ்வை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ அது முடிச்சுட்டு அந்த திருவிழா அந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1940 அது பொன்னரங்க திறப்பு விழாவுக்காக நாள் குறிக்கப்பட்டுருச்சு. நாள் குறிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதற்குரிய என்ன நடைமுறைகளை எல்லாம் தெய்வம் வந்து விளக்கியிருக்காங்க. யாரு தாம்பாளம் எடுத்துட்டு வரணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விளக்கி அவர்கள் சரியாக அது வந்து இருக்கிறாங்க. வந்திருக்கும் பொழுது திறப்பு விழாவுக்கு தெய்வம் ஏதாவது ஒரு பாடல் பாடினா தேவையில்லை அப்படின்னு எல்லாரும் நினைவுல நினைக்கிறாங்க. ஆனா அதை போய் கேட்க முடியுமா அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அப்போ இரவு 3 மணி ஆயிடுது. அடுத்த நாள் வந்து திறப்பு விழா இரவு 3 மணி ஆகுது. அப்போ அதுக்கு நேரம் இல்லையே, இரவு 3 மணி ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில விடிய காலையில திறப்பு விழா நடத்தணும். அப்போ நேரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பொன்னரங்க திறப்பு விழாவில அந்த படிக்கட்டுல முதல்ல ஒரு படி ஏறி நிக்கிறாங்க. ஏறி நின்று சபையோரை பார்த்து, வேலை எழில் சூழுலகில் வியா நின்ற, அப்போ இந்த சபையை வந்து எதற்காக உருவாக்கணும், அந்த திறப்பு விழா எதற்காக உருவாக்கணுங்கிற ஒரு காரண காரியம் இருக்கணும்ல. ஏதோ ஒரு பாட்டு பாடுறதா இல்லையே, செயல் அல்லவா. அப்போ முதல் படியில ஏறி நின்று வேலை எழில் சூழுலகில் வியா நின்ற வல்லிருளை மாய்க்க வென்று மேலோ நாளில், அடுத்தபடி காலை இளம் சூரியனும் முழு நிலாவும் கலந்து முடிவு கட்டிவிட்ட காரணத்தால், அப்போ இந்த உலகத்தை எது சூழ்ந்திருக்கு அப்படின்னா அந்த இருள் சூழ்ந்திருக்கு. எதுவும் எப்படியாப்பட்ட இருள் அப்படின்னா வல்லிருள். வல்லிருளை மாய்க்க வென்று இன்னைக்கு நினைச்சது அது மேலோர் நாளில் காலை இளம் சூரியனும் முழு நிலாவும் கலந்து முடிவு கட்டிவிட்ட காரணத்தால் அவர்கள் இந்த மனுக்குலத்திற்கு ஒரு விடிவாக வருகின்றார்கள். இருளிலிருந்து விடிவாக வருகின்றார்கள். அதை குறிப்பிடும் பொழுது காலை அப்படிங்கிறாங்க. காலை இளம் சூரியனும், அப்போ விடிவு, அந்த விடியற் காலை அல்லவா. இந்த உலகத்திற்கு விடிவில்லாத ஒரு இருள் அல்லவா சூழ்ந்திருக்குது. அந்த இருளிலிருந்து மாற்றுவதற்காக அவர்கள் அவதாரம் செய்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக நாம் இருக்கக்கூடிய எல்லை எப்படி இருக்குன்னா, மாலையனும் ஜாதி குல இருட்பரப்பை மாற்றி, மாலையனும் ஜாதி குல இருட்பரப்பை மாய்த்து ஒரு பெருங்குலமாய் உதயம் செய்ய, நம்மளுடைய வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னா விடியலே இல்லை.
பிறந்ததிலிருந்து இறப்பை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோம். முழுமையாக இருளிலே இருக்கிறோம். அப்போ அந்திம காலம் எப்படி வருதோ அதை போல அந்திம காலம் வருவதற்கு முன்பே ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு நாளும் அந்திம காலம் தான். பிறந்து முடிந்தது, இறப்பு ஒன்று இருக்கிறது அப்படின்னு வாக்கியம் வருது. அப்போ பிறந்து முடிந்ததுக்கு அப்புறம் வாழ்வல்லவா வாழணும். இந்த வாழ்வதற்கான வழி தெரியாது. அப்போ வாழ்வதற்கு வழி தெரியலன்னா எங்க இறப்பு தான். அப்போ நாம ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்திம காலம் தான் நமக்கு. அது மாலையனும் ஜாதி குல இருட்பரப்பை மாய்த்து அதுக்கு ஒரு குலத்தை உண்டாக்குறாங்க. அந்த குலத்துக்கு அந்த மாலை எனும் ஜாதி குல இருட்பரப்பு இல்லை. அதை மாய்த்து ஒரு பெருங்குலமாய் உதயம் செய்ய. சின்ன குலமா அது? 4 பேர் 5 பேரா? இல்லையே, 5049 பேர். இன்னும் சந்ததிகளும் நன்மனிதர்களும் வந்து வந்து பெருங்குலமாக உண்டாக்கி இருக்கின்றார்கள். மாலை எனும் ஜாதி குல இருட்பரப்பை மாய்த்து ஒரு பெருங்குலமாய் உதயம் செய்வதற்காக யார் வந்தார்கள் அப்படின்னா, சால என்று வந்தது இந்த பொன்னரங்க சபையில் உள்ளோர் எல்லாரும் நீடு வாழ்க. அப்போ அந்த சாலை என்ற ஒரு மெய்மேனி எதற்காக வந்தது அப்படின்னா, அதனுடைய செயல் மாலை எனும் ஜாதிகுல இருட்பரப்பை மாய்த்து ஒரு பெருங்குலமாய் உதயம் செய்ய சாலை என்று வந்தது இந்த பொன்னரங்க சபையில் உள்ளோர் எந்நாளும் நீடு வாழ்க அப்படின்னு அந்த இறப்பிலிருந்து, அந்த அந்திம காலத்திலிருந்து மாற்றி அந்த வாழ்வுக்காக நமக்கு வழி தெரிவிக்கக்கூடிய வகையிலே அந்த பாடலை அவர்கள் இறக்கி அருள் இருக்கின்றார்கள். அதை நின்று நிதானமாக பார்க்கும் பொழுது, காலை இளம் சூரியனும் முழு நிலாவும் கலந்து முடிவு கட்டிவிட்ட காரணத்தால், அப்போ இளஞ்சூரியனாக, சூரியன் என்பது இந்த உலக வாழ்க்கையை குறிக்கிறது. விதியாகிய சூரியன், மதியாகியது சந்திரன். அப்போ அந்த இளம் சூரியனாக அவர்கள் எழுந்து வருகின்றார்கள் என்பது இதுவரை இந்த உலகை படைத்த சர்வேஸ்வரன் உடலெடுத்து வந்ததில்லை. அந்த சிவபெருமான் உடலெடுத்து வந்ததில்லை. உடலெடுத்து வருவது எப்பொழுது என்றால் இந்த காலமே. இறுதி தீர்ப்பராக அவர்களே உடலெடுத்து வருகின்றார்கள். அப்போ அந்த உடலெடுத்து வரக்கூடிய செயலுக்கு, அந்த அவதாரமாக அவத்தை தரித்துக் கொண்டு வரக்கூடிய செயலுக்கு சூரியன் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போ யார் வந்தது யார் அப்படின்னா, அறிவே உருக்கொண்டு வந்திருக்கு. அப்போ முழு நிலவாக இருக்கிறார்கள். அப்போ காலை இளம் சூரியனும் முழு நிலாவும் கலந்து முடிவு கட்டிவிட்ட காரணத்தால், அப்போ இது ஏன் இளம் சூரியனாக வருது அப்படின்னா, இந்த சூரியனானது வெம்மையை கொடுத்து எரிக்கிறது இல்லை. காக்கும் தீ அல்லவா அது, காக்கக்கூடிய தீ அல்லவா, சுட்டு எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக அவர்களுடைய திரு அவதாரம் இல்லை. நம்மையெல்லாம் மாற்றி அந்த வாழ்விலே ஏற்றுவதற்காக அவருடைய திருவதாரம் வந்தது. அப்போ இந்த மூங்கில போட்டு நெருப்புல காமிச்சோம்னா எரிஞ்சு போயிடும். ஆனா அந்த மூங்கில் வளையாம நேரா இருக்குதே, அத வளைச்சு கொண்டு வரதுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை நேரா அப்படியே கொஞ்சம் லேசா அந்த சூட்ல அப்படி லேசா காமிப்பாங்க. காமிக்கும் போது அந்த தணல் பட்டு அது என்ன ஆகும், கொஞ்சம் இழகும். இலகி அதை எப்படி வேணா அப்புறம் வந்து மாற்றி வளைச்சு கட்டலாம், நாற்காலியா செய்வாங்க, எப்படி எப்படியா செய்வாங்க. அப்போ அந்த வளையாம இருக்கக்கூடிய, நம்ம சாலையில கூட இந்த கூரைக்கு எதை போடுறோம்னா மூங்கில் போடுறோம், ஏன்னா அது வளையாம நிற்கும். அப்படி இருக்கக்கூடியதை வளைக்கிறது எது அப்படின்னா, அவர்களுடைய அந்த தீயானது, காக்கும் தீயானது அது லேசான ஒரு அனலை கொடுத்தோம்னா அது மாற்றுது. அப்போ காலை இளம் சூரியன் அது நம்மளை வந்து எரிப்பதற்காக வரவில்லை, அதை நம்ம காப்பதற்காக வந்திருக்கு. இப்போ காலை இளம் சூரியனும் முழுநிலாவும் கலந்து முடிவு கட்டிவிட்ட காரணத்தான். இப்போ நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்றும் பொய்யகத்து உறைந்துள்ள மனது. அது எப்படி இருக்குன்னா உறைஞ்சு போயிருக்கு. உறைஞ்சு போயிருக்குன்னா
அதை குத்தி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. ஏன்னா உறைஞ்சு போயிருக்கு. அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இளம் சூடு தேவைப்படுது. அப்போ கல்லை இலக்கி பிசைவது போலே கண்ணெஞ்சே குழைந்து வல்லபமான கலைகள் திரண்டு வரும் ஒரு பெருங்கிரணம். எது வந்திருக்கு? அந்த கல்லை இழக்குவதற்கு எது வந்திருக்கு? வரும் ஒரு பெருங்கிரணம். அந்த கிரணமாலியாக இருக்கக்கூடிய அவர்கள் அந்த நம்ம கனகல் அப்படிம்பாங்க. கல்லுன்னா அது சாதாரண கல்லா அப்படின்னா அது நெஞ்ச கனகல் அப்படிம்பாங்க. அதை என்னாலும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அத ஒரு இளம் சூடு கொண்டு மாற்றுவதற்காக அந்த என்றும் பொய்கத் துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி. அப்போ அவர்கள் பாட்டையாவை கண்ட உடனே பிரிஞ்சு கிளம்பிட்டாங்க. வீட்டை விட்டு பிரிஞ்சு கிளம்பிட்டாங்க. அவர்கள் புத்தழில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் அந்த புது பொழுமொழி காதுல கேட்ட உடனே அவர்கள் கிளம்பி போயிட்டாங்க. நாம அப்படியா அப்படின்னா போதும் இதன் ரோதும் மட்டும் பூட்டுங்க. நம்ம தான் போதும் சொன்னோம். அவங்க சொல்லுவாங்களா? இல்ல, அவங்க 24 மணி நேரம் நமக்காக இருக்கிறாங்க. போதும்னு சொல்றது யார்? நாம தான். அப்போ என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனது இது. ஏன் இது என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனது? இது காமப்பிறப்பு. அது அப்படிதான் இருக்கும். அது அதனுடைய இயல்பு அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த அருளுள்ளம் படைத்த தெய்வம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது இயல்பு தானே, அது அப்படித்தானே இருப்போம், நாம படைத்தது தானே. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? என்றும் பொய்யகத்துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நேரத்துல கொடுத்தோம்னா தாங்காது. மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி காட்டி, அந்த காலை இளம் சூரியன் உதயம் உதயம் காட்டி காட்டி அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் சிறக்க செவ்வீடடைய செய்யக்கூடிய அந்த செயல் எது அப்படின்னா வரும் ஒரு பெருங்கிரணம். அந்த பெருங்கிரணம் என்ன செய்யுது அப்படின்னா லேசா வாட்டுது, கொஞ்சம் வைக்குது, கொஞ்சம் எடுக்குது, கொஞ்சம் வைக்குது, எடுக்குது. ஏன்னா நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா வழக்க இழுப்பும் பறிப்புமாக இருக்கிறோம். நாம் எந்நேரமும் தெய்வ நினைவிலேயே நாம தாங்கி இருக்கக்கூடிய அந்த உழவுல நாம இல்லை. அப்போ நமக்காக அவர்கள் இறங்கி வருகின்றார்கள். எப்படி வருகின்றார்கள் அப்படின்னா என்றும் பொய்கத் துறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறி உதயம் காட்டி காட்டி இந்த கல்லை இலக்கி பிசைவது போலே கண்ணெஞ்சே குழைந்து வல்லபமான கலைகள் திரண்டு வந்த அந்த பெருங்கிரணமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ காலை இளம் சூரியனும் முழுநிலாவும் கலந்து முடிவு கட்டிவிட்ட காரணத்தால் மாலையனும் ஜாதிகுல பரப்பை மாற்றி ஒரு பெருங்குலமாக உதயம் செய்வதற்காக இந்த காக்கும் தீ கை கொண்ட கார்த்திகேயராக நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நாம பார்த்தல் வரக்கூடிய பகுதிகளில் ஜோதி அப்படின்னு நாம சில வாக்கியங்கள் பாடல்களை பார்த்துட்டு வந்தோம். இன்னும் சில இடங்கள்ல பார்க்கும் பொழுது விளக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னும் சில பகுதிகளில் பார்க்கும் பொழுது தீபம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ இப்படி 3 விதமாக பார்த்து கொண்டு வந்துட்டு இருந்தோமே நம்ம. அதுல அதனுடைய உட்பொருள் எப்படி தெய்வம் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத ஒன்னொன்றையும் நிறுத்தி பார்க்கும் பொழுது அதனோடு அடங்கி இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அந்த செயல் நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது. அது எது அப்படிங்கிறத ஒன்றொன்றாக நாம பார்த்துட்டு வரும் பொழுது ஜோதி என்பது எது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீக்கு ஜோதி அப்படிங்கிற பேர்ல அதுக்கு வேற வேற பேர் வச்சிருக்கிறார். அப்போ ஜோதி என்பது எது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இத தெய்வீகத்திற்கு மட்டுமே இந்த ஜோதிங்கிறத உபயோகப்படுத்துறாங்க, மற்ற இடத்துல அது உபயோகப்படுத்தல. அப்போ ஏதோ ஒரு பெரிய பொருள் கொண்டல்லவா இதை இறக்கி அருள் இருக்கின்றார்கள் என்று நாம் எண்ணும் பொழுது மேவடி நூலை தொட்டு பார்க்கும் பொழுது அதுக்கு நேரடியான ஒரு பொருள் ஜோதி எழுந்த என்னாதர். யாரு ஜோதி என்பது? யார் என்றால் அந்த நாதமது விளைந்து வந்திருக்கின்றார்களே அவர்கள்தான் அந்த ஜோதி. ஜோதி என்பது தெய்வம் அவர்களே தான் ஜோதி. ஜோதி எழுந்த என்னாதர் என்னுள் புகுந்து இருக்கக்கூடியவர்களாக அந்த ஜோதி என்பது தெய்வம் அவர்களே. அதற்கு அடுத்தது
அந்த ஜோதி என்று அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடியது சாதாரணமா அப்படின்னா அவருடைய பாடு எப்படி அதை அவங்க பெற்றார்கள், இந்த ஜோதி என்ற எல்லைக்கு அவர்கள் வருவதற்கு என்ன பாடுபட்டு பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மூலபண்டார பருவத்துல நாம பாக்குறோம். அந்த சந்திப்பு நிகழ்ந்தோட அவர்களுடைய அம்மையே அப்பான்னு அவங்க பாடி சீடராக ஏற்றுக்கொள்ள சொல்றாங்க. இவருடைய ஆழ்ப்பின் நிலைப்பினை கண்டு, ஆழ்ப்பின் நிலைப்பு அப்படின்னா அவள் ஆழமாக போறாங்க, போயிட்டு உடனே வரல, அது நிலைப்பாக இருக்கு. அந்த ஆழ்ப்பின் நிலைப்பினை கண்ணுற்ற பாட்டையா அவர்கள் அவளை தன்னுடைய ஞான சீடராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே ஏற்றுக்கொண்ட பின்பு தொடர்ந்து அவர்களையே பின்பற்றி வீட்டை விட்டு பிரிந்து அகிலவலம் போறாங்க. எத்தனை வருட காலம் போறாங்க அப்படின்னா 12 வருட காலம் அகிலவலம் போறாங்க. அப்போ பாட்டையா அவர்கள் இதுவரை வந்த பாரவான்களைகள்லாம் எங்கெல்லாம் கொடையடித்ததோ அதையெல்லாம் அவர்களுக்கு நடக்காதது போன்று மனிதனுடைய பாவமுகம் படாத ஒரு காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே பாவமுகங்களே இல்லாத ஒரு சுத்தமான ஒரு எல்லைக்கு அவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் 12 வருட காலம் அவங்க உறக்கம் இருந்ததா இல்ல, சாப்பாடு இருந்ததா இல்ல, பயம் குளிர் போர்வை ஏதாவது இருந்ததா, எதுவும் இல்லை. அப்போ என்ன செய்திருப்பாங்க? நம்ம இப்போ 1 மணி நேரம் இருந்தோம்னா போர் அடிக்குதுங்கிறோம், என்ன செய்யறது தெரியல அப்படிங்கிறோம். ஆனால் 24 மணி நேரம் உறங்காமல் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று பார்த்தால், அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளதை இவர்கள் கேட்டுக்கொண்டே வந்திருக்கின்றார்கள். இதுதான் 12 வருட காலம். அப்போ இவர்கள் மனத்தை மட்டும் அவங்க மாத்தல. இந்த மனமானது செம்மையாகி வருவது மட்டுமல்லாமல் உடலையும் பழக்கிறாங்க. இந்த உடலும் பசிக்கு பழகுது, எல்லாத்துக்கும் பழகி அந்த தேகத்தையும் பழக்கிறாங்க, மனதையும் மாற்றுறாங்க. ஒரு நேரம் வரும் பொழுது புலி போயிட்டு இருக்குது, பாட்டையாவும் தெய்வமும் அகிலவரம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு புலி போகுது, தெய்வம் புலி அப்படின்னு சொல்லிட்டு அச்சமடைகிறாங்க. அப்போ பாட்டையா என்ன அருள்கிறார்கள் என்றால், உனக்கு புல்வாடை இல்லை, உனக்கு மாமிச வாடை இல்லை, புல்வாடை ஆயிடுச்சு, உன்னுடைய சுவாசத்துல புல்வாடை ஓடுது, மாமிச வாடை இல்லை. மாமிச வாடை இருந்தால்தான் புலி உன் மேல பாயும், உனக்குதான் புல்வாடை ஆயிடுச்சு அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள். அப்படின்னா அந்த சுவாசமானது கீழே அல்லவா ஓடிக்கிட்டு இருக்குது, சுவாசம் கீழே நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா கீழ் நோக்கிய பார்வையாக இந்த உலக அழி இன்பங்கள்ல நம்மளுடைய எண்ணம் நிலைத்திருப்பதனால அந்த எண்ணத்தினுடைய ஓட்டத்திற்கு ஏற்றவாறு மூச்சு கீழே ஓடுது. இது கீழே ஓடும் பொழுது அது மாமிசத்தினுடைய அந்த நாற்றத்தோட அந்த சுவாசமானது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் தெய்வத்தினோட சேர்ந்து நாம இருக்கும் பொழுது அந்த கீழே இழுத்து செல்லக்கூடிய அந்த செயல் இல்லை. எண்ணத்தை எங்க கொண்டு போய் வச்சிருக்கோம் அப்படின்னா தெய்வத்தினுடைய திருப்பாதத்தில் நாம் வைத்திருக்கும் பொழுது அது மேலுலகமாக இருக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னா அகநோக்காக இருக்கிறது, உள்ள நோக்கி இருக்கிறது, மேல் நோக்கி இருக்கின்றது. அப்போ மேல் நோக்கி இருக்கும் பொழுது அந்த சுவாசம் என்ன ஆகுது? வெளியில ஓடாம உள்ளடங்கி ஓடுது. உள்ளடங்கி ஓட ஓட அந்த மாமிச வாடையானது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி புல்வாடையாக மாறிவிடுகிறது. அப்போ அது அவர்கள் பெற்ற அந்த பாடு குறிப்பிடும் பொழுது, என்னும் குருதிசை நோக்கி தங்கள் இதயத்தை மௌனகம்பத்தடிவாரமாகிய முக்கோணம் என்னும் கொடுமுனையின் மீது ஊனி அப்போ வெளியில் அல்ல, அவர்களுடைய எண்ணமானது ஆசானை நோக்கி இருக்குது. முக்கோணம் என்னும் கொடுமுனையின் மீது ஊனி அந்தர்முகமாக அகநோக்கு மேலே விரிக்க பெற்றவர்களாய் பெரும்பதி பெருங்கருணை பெருமானின் உத்தரவின்படியே திருவடி போற்றி தியானத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். அந்த பகுதியில பார்க்கும் பொழுது அகநோக்கு மேலே விரிக்க பெற்றவர்களாய், நோக்கம் எங்க இருக்கு? உள்ள இருக்குது, அகநோக்காக இருக்குது. அது எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னா மேல் நோக்கி இருக்கிறது. அத இன்னொரு பாடல்ல குறிப்பிடும் பொழுது கூட, மேலூரடிவாரம் காலூர் வழிக்கணவாய், நாம் இருக்கிறது எது? கீழான அந்த அழி அவாவில நாம் இருக்கிறோம். அவர்கள் இருப்பது எது அப்படின்னா மேலூர் ஆகிய அந்த சொன்னபதி கைலை நாடன கூறக்கூடிய அந்த எல்லையில அவங்க இருக்கிறாங்க.
அப்போ அந்த மேல் நோக்கிய அந்த எண்ணத்தை கொண்டு செல்லும் பொழுது இந்த சுவாசமானது மாறி மேல போகுது. அப்போ அந்த புல்வாடையாக இந்த மாமிச வாடை மாறி புல்வாடையாக மாறிடுது. இப்ப தேகம் மாறிடுது, நினைவு மாறிடுது. இதெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் 12 வருட காலம் முடிஞ்சது. அந்த இடபவாகன தரிசனை பெற்றாச்சு. அதற்கு அடுத்ததாக தவத்துல ஏற்ற வேண்டியது தானே அப்படின்னு பார்த்தா, அவர்கள் ஏறி இருக்கின்ற எல்லையோ இந்த உலகத்தில் இல்லாத எல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே கண்காண இருக்கக்கூடிய அத்தனையும் அழியக்கூடியது. அவர்கள் பெற்றிருப்பதோ அழியாதது. அப்போ அந்த அழியாத எல்லையில அவங்க ஏறி நிற்கின்ற அந்த எல்லையிலிருந்து நம்மளை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? நம்ம ஒரு அழிப்புழு போல இருக்கும். அதனாலதான் அழிப்புழு அப்படின்னு நம்மளை குறிப்பிடுறாங்க. புழு மேல் நோக்கி பார்க்க முடியாது. கீழேயே தான் சாப்பிட்டுட்டு கீழேயே போய் சிறிது காலத்துல இறக்கக்கூடியதுதான் அழிப்புழு. அப்படிதான் நாம இருக்கிறோம். அவர்கள் அந்த எண்ணத்துல இருந்தாங்கன்னா நம்மளெல்லாம் கை போட முடியுமா? முடியாது. அப்போ அது ஒரு வருட காலம் ஆடு மேய்ப்பு எடுத்து வைக்கிறாங்க. தவத்துக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க உத்தரவு போட முடியாது. பாட்டையா தெய்வம் தவத்துக்கு போய் வந்ததுக்கு அப்புறம் இவங்களால உத்தரவு போட முடியாது. ஏன் உத்தரவு போட முடியாது அப்படின்னா, நீகை குவித்தால் இறக்க மிக தாங்கிறதுங்கிற எல்லைக்கு தெய்வம் அவர்கள் ஏறி நிற்க போறாங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ எப்ப உத்தரவு இட வேண்டும்னா அதுக்கு முன்னாடிதான் செய்யணும். இப்போ இந்த ஆடு மேய்ப்பு பார்க்கும் பொழுது ஆடு இருக்கக்கூடிய அந்த பட்டி பக்கம் போனோம்னா ஒரு மாதிரி மொச்ச நாத்தம், அது கவிச்ச நாத்தமா அடிக்கும். அதனுடைய அந்த புழுக்க, அதனுடைய சிறுநீர் எல்லாம் இருந்த அந்த பகுதியே ஒரு நாற்றமாக இருக்கும். மாடு இருக்கிற இடம்லாம் கூட ஓரளவு அந்த அவ்வளவு மோசமான நாற்றம் இருக்காது. அது அப்படி ஒரு நாற்றமா இருக்கும். அதை தூக்கி மடியில வச்சுக்கிறதா இருந்தா அவர்களோ பரிசுத்த பிறார், இந்த பரிசுத்த எல்லையில இருக்கிறாங்க. 12 வருட காலம் அந்த பரிசுத்தத்துல இருந்து வாழ்ந்தவர்கள். அவங்கள ஆடு மேய்க்கிறதா இருந்தா ஆடு எப்படி இருக்கும்? அது சுத்தமா இருக்குமா? இருக்காது. அதுக்கு குழம்பு கிள்ளி, அதற்கு அது குட்டி பெற்றுச்சுன்னா அதை தூக்கி மடியில போட்டுக்கிட்டு அதுக்கு பால் கொடுக்க வச்சு இதெல்லாம் செய்யும் பொழுது எவ்வளவு ஒரு அசூசியா இருக்கும். நம்ம செய்வோமா அப்படின்னா பக்கத்திலே நம்ம போக மாட்டோம். போனா ஒரு வாடு அடிக்கிறது நம்ம வந்துடுவோம். ஆனா அதை ஒரு வருட காலம் அந்த ஆடு மேய்ப்பு தொழில்ல செய்யறாங்க. ஏன் அப்படின்னா அதே போலதானே நாம் இருக்கோம். இந்த ஆறறிவு ஆடு எப்படி இருக்கு? இதே அந்த நாற்றத்தோணத்தோட தானே வருது. அவர்கள் திருச்சந்நிதியில இருக்கும் பொழுது நான் தரிசனைக்கு வர சில நேரத்துல அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களாம். ஏன் அப்படின்னா நம்ம அழிவுடல்ல இருந்து அந்த நாற்றுத்தோணத்துல இருந்து இருக்கோம். அவங்களோ வேகமடா செண்பகப்பு வாசமுள்ளாள் அப்படிங்கிற எல்லையில அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடையது அவங்க மகா நுணுகிய மதியினராச்சே, அந்த உணர்வு அவர்களுக்கு மேலோங்கி இருக்குமே. நம்மள பக்கத்துல போனோம்னாலே அவங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனா அதையும் பொறுத்து கொண்டல்லவா நம்ம இந்த ஒரு பெருங்குலத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நம்மளையும் மாற்றுவதற்காக அந்த ஒரு வருட காலம் ஆடு மேய்க்கிறாங்க. ஆடு மேய்த்ததற்கு பிறகுதான் அந்த தவத்துல அவங்கள ஏற்றுறாங்க. தவத்துல ஏற்றும் பொழுது அவர்கள் இந்த ஜோதி சுரூப திருமேனியை கைப்பற்றி கொண்டார்கள். தவத்துக்கு போவதற்கு முன்பே அந்த 12 வருட காலம் முடியும் பொழுது இந்த ஜோதி சுரூப திருமேனியை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள். ஆனா நம்மளுக்கு அதை கொடுக்க முடியுமா அப்படின்னா அவர்களுக்கு தான் மட்டுமே பெற்றுக்கொண்டார்கள். நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த தவத்துல ஏறி நிற்கணும். அப்போ அந்த பகுதியில இதுவரை வந்த பாரவான்கள் எல்லாம் எப்படி நடத்தி வந்தார்கள்னா அது வழிதான் காமிக்க முடியும். ஆசானவர்கள் இவர்களுக்கு வழியை தான் காமிக்க முடியும். ஏற வேண்டிய செயல் யாருது அப்படின்னா சீடனுடைய செயலாக இருக்குது. ஆனா நம்ம இப்ப எப்படி இருக்கோம்னா நம்ம தவம் செய்ய முடியுமா? வழியை காமிச்சா நம்மளால ஏற முடியுமா அப்படின்னா ஏற முடியாது. அப்போ அவர்கள் தன்னுடைய தவத்தை இட்டு நிரப்பி நமக்கு இலவசமாக கொடுக்கணும். அது பாட்டே அவர்கள் இந்த பிரியக்கூடிய எல்லை வரும் பொழுது சன்னதம் பெருபருவத்துல படிச்சுட்டு வரும் பொழுது அழகா குறிப்பிட்டிருப்பாங்க. துருதிகளும் உடனறிய மணிக்குன்றின் மனோலய சக்கராந்தகத்தை இப்ப சுருதிகள் வேதங்கள்லாம் வந்தது. இதுவரை வந்த பாரவான்கள் எல்லாம் அந்த வேதங்களை இறக்கி கொடுத்துட்டாங்க. எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த வேதத்தை படித்து தெய்வீகத்துல ஏற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாகுது. ஆனா
சுருதிகளும் உணரறிய. இந்த செயல் எது? சுருதிகளால் உணர முடியுமா, அதாவது செய்து வைக்க முடியுமா அப்படின்னா கலிகாலத்துல அது முடியாது. அவளை பிரியும் பொழுது இந்த செயலுடைய வலுவை எண்ணி பார்க்கறாங்க. சுருதிகளும் உணரறிய மணிக்குந்தின் மனோலய சக்கராந்தகத்தை. அப்போ மனத்தை லயிக்க வைக்கணும். நம்மளா போய் லயிப்போமா அப்படின்னா, பாட்டையாவை பிரிந்து இவர்கள் கூட சென்றாங்க. மனம் லயித்துச்சு அவங்களுக்கு. அதனுடைய பாடு யாருக்கு அப்படின்னா தெய்வத்தினுடைய பாடு. இப்போ நாம தெய்வத்தை சந்திச்சதுக்கு அப்புறம் நம்ம பாடல நம்மளால ஏற முடியுமா அப்படின்னா ஏற முடியாது. முதல்ல சேருவதற்கே மனம் ஒட்டாதே. ஏன்னா நம்ம இருக்கிறதோ அழிவுலகத்துல இருக்கோம். அந்த அழிவுலகத்திலிருந்து அந்த அழியாத செயலை நம்மளால எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு வல்லபத்தோட வர்றாங்க. மனத்தை அவங்க புடுங்கி வச்சுக்கிறாங்க, கவர்ந்து அவங்க வச்சுக்கிறாங்க. அத பாடல்கள்ல குறிப்பிடும் பொழுது நெஞ்சமும் நழுகி. அந்த நெஞ்சம் என்ன, அது நழுகிடுச்சு. அது நமக்கு நழுகுதுன்னா என்னன்னா நமக்கு தெரியாம நழுகிறது, நம்ம கீழே போடுறது இல்ல. நெஞ்சம் இருக்குது, அது எதிர்ப்பாகவே இருந்தது, வணங்காமுரன் செவிக்கணவாயாக தான் இருந்தது, செவிக்குள்ளார் நுழையாம தான் இருந்தது. அது என்ன செஞ்சாங்க அவங்க அப்படின்னா, அவர்கள் அந்த நெஞ்சத்தை நழுவ வைத்தார்கள். எங்க உழுந்தது? அது போய் நழுவி கீழே விழுந்ததா? இல்லையே, நெஞ்சமும் நழுகி நிறைந்த பூரணத்துல போய் அது விழுந்தது. அப்போ அந்த மனோலயம் அப்படின்னா அந்த மனத்தை, இந்த மனம் தானே இப்ப 5 பொறிகளையும் வைத்துக் கொண்டு அதை ஆடுற ஆட்டம் தானே, நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அதுதானே. அப்போ அந்த மனத்தை லைக்கு செய்யக்கூடிய அந்த செயலை கை கொண்டு வர்றாங்க. சுருதிகளும் உணரறிய மணிக்குன்றின் மனோலய சக்கராந்தகத்தை இப்பெரும்பூமி பரப்பில் அச்சமும் அதிகாரமும் எட்டி தீண்டப்படாத நிராலம்ப லகித செய்வத்தை, வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாத வேதகுலாதீத விகிருத துருவத்தை. அப்போ அந்த ஜோதி துருவ திருமேனி அவர்கள் கை கொண்டார்கள். அந்த சைவ திருமேனி நமக்கு வேணுமே அப்படின்பதற்காக அச்சமும் அதிகாரமும் எட்டி தீண்டப்படாத நிராலம்ப லகித செய்வத்தை நமக்கு அளக்குவதற்காக அவர்கள் வர்றாங்க. அந்த எல்லையில எவனுடைய அச்சம் கிடையாது, அச்சமும் எவனுடைய அதிகாரமும் கிடையாது. அச்சமும் அதிகாரமும் எட்டி தீண்டப்படாத அந்த ஒரு எல்லை, அந்த ஜோதி சொரூப திருமேனியை தான் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதை நமக்கு கொடுப்பதற்காக அன்று பாட்டையா விட்டு பிரிந்து அவர்கள் வருகின்றார்கள். அதை குறிப்பிடும் பொழுதுதான் மனோலய சக்கராந்தகத்தை அப்படிங்கிறாங்க. அதற்கு இன்னொரு இடங்கள்ல குறிப்பிடும் பொழுது மால்பட்டமும் கையடக்கி கொண்டு. அந்த மால் என்றால் மயக்கம். அப்போ அந்த மயக்கம் எதற்கு அப்படின்னா, நம்மளுடைய எண்ணத்தை மாற்றி அவருடைய எண்ணத்தில் கொண்டு செய்யக்கூடிய அந்த செயல். அந்த செயலை பட்டம் பெற்று அவர்கள் வருகின்றார்கள். எதற்காக? மால்பட்டம் கையடக்கி கொண்டு, அடக்கி கொண்டு வழங்குது மூத பண்முந்து மீனே. அந்த மூலப்பழம் பண்ணாரமணி உண்டை பெட்டகத்தை நம்மளுடைய சிரசில ஏற்றுவதற்காக அவர்கள் அந்த மால்பட்டத்தை கையில கொண்டு வர்றாங்க. முந்துமினே அப்படிங்கிறாங்க. முந்துங்க, போய் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு முந்துமினே முந்துமினே என்று அவர்கள் குறிப்பிட்டு வருகின்றார்கள். அப்போ அப்படி இன்னொரு பாடல்ல குறிப்பிடும் பொழுது விரைந்திடுவார் ஜோதிவர் தரிசனைக்கே. யாருடைய தரிசனை? ஜோதியுடைய தரிசனை. விரைந்திடுவார் ஜோதி இவர் தரிசனைக்கே. அப்போ அந்த ஜோதி என்பது தெய்வம் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல்லையும் அவங்க விளக்கமாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அடுத்ததாக ஆதி அனாதி என்றும் ஜோதி என்றும் குறிப்பிடுறாங்க. அப்போ அது ஜோதி என்பது எது அப்படின்னா, ஆதியாக அனாதியாக இந்த உலகத்தை எல்லாம் படைத்து வந்த அந்த அருட்பெருங்கோளமாக இருட்பெருங்கோளமாக இருந்த அந்த அனாதியே உருவெடுத்து வந்திருக்கு. அந்த அனாதியே உருவெடுத்து நமக்கு அருள் வளர் கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடியது. அதுதான் ஆதி அனாதி என்றும் ஜோதி என்றும். அந்த ஜோதியை பற்றி, அந்த அனாதியை பற்றியும் ஜோதியை பற்றி சேர்த்து ஒரே இடத்துல மான்மியத்தை குறிப்பிடுறாங்க. அது இது ரெண்டும் தனித்தனியா இருக்குமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்ல, அதுக்கு ஒரே இடம் சொல்லி காமிக்கிறாங்க.
ஆதியோதனுடைய தலைப்பருவத்தினுடைய நிறைவு பகுதியில பார்க்கும் பொழுது, தனது நெருங்கிய இருப்பிடம் இலகி கக்கி விடுகின்ற ஜனன முதல் ஆரம்ப காலத் தருவாய் நெருங்கி வந்து விட்டபடியினாலே சர்வசாட்சியும் சர்வஜத்தன்மையும் அன்றென்றும் என்றும் ஒன்றாவதான பொன்றாத உதயம் இந்த கால இளம் சூரியன் பொன்றாத உதயம் ஆதி முதற்காரண கருவியான தனிப்பெருங்கருணை என்னும் தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதியாகிய நூறொளி வென்னும் ஏகரூப கிரணப்பிழம்பை வெளியாக்கினாம். அப்போ எதனால அது வந்தது? ஏகரூப கிரணப்பிழம்பாக அது எழுக்கோளமாக இருந்தது. எதற்காக வந்தது அப்படின்னா, ஒரு தெளிவான நாட்டத்தை கொண்டு வந்தது. என்ன தெளிவான நாட்டம் அப்படின்னா, தனிப்பெருங்கருணை, இந்த உலகத்திற்கு இறைவனை அறிவிப்பதற்காக, இறைவனுடைய எண்ணத்தில் வந்து குடியேறுவதற்காக தனிப்பெருங்கருணை என்னும் அருட்பெருஞ்சோதியாகிய நூறொளிவென்னும் தெய்வீக ஏகரூப கிரணப்பிழம்பை வெளியாக்கினான். அப்போ அந்த ஜோதியானது எப்படியாப்பட்ட ஜோதி அப்படின்னா, பெரும் ஜோதி. பெரும் ஜோதி அப்படின்னா ஒரு பெரிய விளக்கு வச்சு பெருசா ஏத்தணும்னா அது பெருஞ்சோதியா அப்படின்னா அதனுடைய வல்லபம் பெரிது, அதனாலதான் அது பெருஞ்சோதி. அந்த பெருஞ்சோதியானது பெருஞ்சோதியாகவே இருந்தா நமக்கு பிரயோஜனமா அப்படின்னா, அது அருளுள்ளம் கொண்டு நமக்காக இறங்கி வரும் பொழுது அது அருட்பெருஞ்சோதியாக அது நமக்கு வந்து இன்று காக்கும் தீகை கொண்டு இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக இத வடலூர் வள்ளற்பிரானவர்கள் தன்னுடைய 6ஆம் திருமுறையை குறிப்பிடும் பொழுது, என்பால் வருவதற்கின்றே அருள் ஈகின்றேன் 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 என்றே தென்பால் இருந்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அவர்களும் அங்கே குறிப்பிடும் பொழுது திருநட ஜோதி என்று குறிப்பிடுகின்றார்கள். என்பால் வருபவர்க்கின்றே அருள் ஈகின்றேன். எந்த அருள்? அந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய அது அருள் ஈகின்றேன் 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 என்றே தென்பால் இருந்தது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அந்த ஜோதி எங்க இருக்கு அப்படின்னா சிற்றம்பலத்துல இருக்குது. என்ன சிற்றம்பலம் அப்படின்னா, அது ஒரு ஊரா, ஒரு இடமா, கோயில் இருக்கக்கூடிய ஒரு இடமா, அததான் குறிப்பிட்டிருக்காங்களான்னு சொல்லி பார்த்தால் சித்து அம்பலமாக இருக்கிறது. அததான் நம்மளுடைய பாடல்ல குறிப்பிடும் பொழுது, சித்தத்தில் ஏற்றிய என் வீழக்கே என் வீழக்கே செவ்விய கண்ட திருநடரே செவ்விய கண்ட திருநடரே சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அப்போ அந்த நடனம் புரியக்கூடிய அந்த ஜோதியாக இருக்கிறது. சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜ பிரான் நடனம் புரிவதாக அந்த உருவத்தை படைச்சிருக்காங்களே, அது சாதாரணமாக ஏதோ ஒரு நினைச்சு செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா, நிஜமான செயலை அல்லவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த நடனமாகிய அவர்களுடைய திருவாக்கு ஓசை கொண்ட நடனத்தால அவர்கள் நடனமாகக்கூடிய அந்த செயலை அல்லவா அன்னைக்கு அந்த சிதம்பரத்துல நடராஜ பிரானாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்போ அது எப்படி இருக்கிறது அப்படின்றால் திருநட ஜோதியாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக தருநேரி எல்லாம் உள்வாங்கும் சுத்த சன்மார்க்கம் என்றே தனிப்பேர் கொண்டோங்கும் திருநேரிக்கே சென்று பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி.
அது என்ன செயல் செய்யும் அப்படின்னா, மாலை எனும் ஜாதிகுல இருட்பரப்பை மாற்றுவதற்காக வந்தது. சைவம் முதலாக நாட்டும். அப்போ அது ஒரே ஒரு சமயத்திற்காக வந்ததா? இஸ்லாமிய குலத்துல வந்தாங்களே, இஸ்லாமிய குலத்தை மட்டும், அவருடைய குருபெருமானவர்களும் இஸ்லாமிய குலத்துல இருந்தாங்களே, அப்போ இஸ்லாமியத்தை மட்டும் செய்தார்களா அப்படின்னா, ஊழல் அல்லவா போட வைத்தார்கள். சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சமயம்னு சொல்லுவாங்களா? ஒவ்வொரு சமயத்தையும் வந்து அவர்கள் அதனுடைய உட்பொருளை காட்டி விளக்கக்கூடிய ஒரு தெய்வமாக வருகின்றார்கள். சைவம் முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும். தெய்வம் இது வந்து பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. அப்போ அந்த திருநட ஜோதியாக நமக்கு வந்து தெய்வம் அவர்கள் இன்று இந்த திருவிழாவை நமக்காக, செயலுள்ள திருவிழாவை நமக்காக இறக்கி வைத்திருக்கின்றார்கள். அப்போ இந்த திருவிழாவை குறித்து தீர்க்க தரிசனமாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. யார் அப்படி அப்படின்னா, காகபுசண்ட பிரான் அவர்கள் தீர்க்க தரிசனமாக குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இதுதானே சொன்னதும் யான் வரைந்தேன் இகத்தினில் அத்தனே வரைவதுண்டு. அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை இறக்கி அருளியது யார் அப்படின்னா, அது அவங்க சொன்னாங்க. நான் வந்து இன்னைக்கு கொடுக்கறேன், இது என்னோடதா இல்லையே, அவங்க கொடுத்ததல்லவா. அப்போ இதுதானே சொன்னது யான் வரைந்தேன் இகத்தினில் அத்தனே வரைவதுண்டு. அவர்களே திருவதாரம் செய்து வரக்கூடிய நாள் வரப்போகுது அப்படின்னு உண்மையே 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு, கலி பிறப்பதற்கு முன்பு காகபுசண்ட பிரான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுதானே சுயமாகும் முன்பாகத்தில் ஆறுமே நம்புதற்கும் பின்னோர் சாட்சி. அப்போ அதுதான் சுயமாகும். அவங்க சொல்வதுதான் அர்த்தம்தான் சுயம். ஆனா அவங்க சுயம்ங்கிறத நம்புவாங்களா அப்படின்னா, உடல் எடுத்து வந்தா மனிதன் நம்ப மாட்டான். தன்னை போலதானே அவங்க இருக்கிறாங்க நினைப்பாங்களே. அப்போ அதற்காக அவங்க அந்த மனிதரானவர்கள் யார பெரியவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய நூல்ல தெய்வமே கொடுத்து அருளிய அந்த பாக்களை அவங்க பாடுறாங்க. அதுதானே சுயமாகும் முன்பாகத்தில் ஆறுமே நம்புதற்கும் பின்னோர் சாட்சி. எதுதானே என்று தேடில் இதுதானையா எல்லாருக்கும் மனதொப்ப அவரின் சக்தி. அதாவது மால் பட்டம் எல்லாத்தையும் மாற்றக்கூடியது. எதிர்ப்பா வர்றவங்களையும் எந்த சமயத்தையும் சைவம் முதலாக நாட்டக்கூடிய அந்த செயல். எதுதானே என்று சொல்லில் இதுதான் ஐயா எல்லாரும் மனதொப்ப அவரின் சக்தி. அப்புறம் அது அடுத்த வரியில குறிப்பிடும் பொழுது, புதுமை பார்க்க கார்த்திகை நாள் கேளுமையா அப்படின்னு அது குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த புதுமை அல்லவா, இதுவரை வந்த பாரவான்கள் செய்யாத அந்த செயல் இவர்கள் செய்யறாங்கல்ல, இது வந்து புது மார்க்கம். புது மார்க்கம் மானதுவில் மனம் பதிந்து. இதுவரை வந்தது கர்மசித்தருடைய காலம், இப்ப வர்றது ஞான சித்தருடைய காலம். புது மார்க்கம் மானதுவில் மனம் பதிந்து புதுமை பார்க்க கார்த்திகை நாள் கேளுமையா. கார்த்திகை நாள பாருமையான்னு சொல்லணும், கார்த்திகை நாளை போய் பாருன்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்றாங்க அவங்க, புதுமை பார்க்க கார்த்திகை நாள் கேளுமையா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த தீபம் என்பது எது அப்படின்னா அவருடைய திருவாய்மொழி. அது நமக்குள்ள சென்று அந்த வாடாத தீபத்தை ஏற்றுகிறது. அதனாலதான் மான்மியத்துல குறிப்பிடும் பொழுது கூட, எட்டுகளை விரித்து பாட்டுகள் பாடி காட்டி, நம்மளா பாடல,
நம்ம மெஞ்ஞானம் வேணும் நம்மளே போய் பாடல, அவர்கள் நமக்காக செய்யறாங்க. ஏட்டுகளை விதித்து பாட்டுகள் பாடி காட்டி வில்லாத கள்ளி முது காட்டி. வில்லாத கள்ளி முது அப்படின்னா அந்த கலியனானவன், அவனை முதுகு புறம்பட ஓட வைக்கிறாங்களாம். வில்லாத கள்ளி முது காட்டி வல்லிருள் ஓட்டி சாந்தி என்னும் வாடாத தீபத்தினை ஏற்றி. தீபத்தை ஏற்றுறாங்க எதுக்கு? எங்கள் எல்லோரையும் பொற்கோல் கரந்தாங்கி அடித்து ஓட்டிக்கொண்டு. நம்மளா போவோமா? அடித்து ஓட்டிட்டு போனோம். நம்மள அடித்து ஓட்டிக்கொண்டு ஆரூர் என்னும் குருட்சேத்திரமாகிய திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்தில் கேற்றுவதற்கு. இதுக்குதான் இவ்வளவு பாடு. அந்த செயலை தான் நீங்க திருச்சிற்றம்பலத்தில் நமக்கு ஏற்றி வைக்கின்றார்களே. திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதியாக இருந்து அவர்களுடைய வாக்கின் மூலமாக அவர்களுடைய பராபர வள்ளலும் பண்ணியதவங்கள் பாமாலையாக இன்று நம்மளுடைய சிவிக்குள் புகுந்து இன்று மாற்றி அந்த அகத்திலே அந்த தீபத்தினை ஏற்றி அகல் விளக்கை ஏற்றி இன்று அந்த ஆரூர் என்னும் குருட்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவர்ண தில்லை திருச்சிற்றம்பலத்திற்கு நம்மை ஏறக்கூடிய அந்த செயல்ல தாக்கலாகுவதற்காக அவர்கள் இந்த திருவிழாவை நமக்கு எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த திருவிழாவினை நாம் நினைவு தெய்வத்தினுடைய அந்த பாடையும் நினைத்து மகிழ்வுடன் கொண்டாடுவோம் என்று கூறி முக்தி பேரை தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம்.